அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வெண்ணிலா மேடம் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருவருக்கு செவ்வாய் திசை நடக்கிறது. செவ்வாய் 5ஆம் பாவ உபநட்சத்திரம். அது நின்ற நட்சத்திரம் 1-7, நின்ற உபநட்சத்திரம் 2-8. இந்த இடத்தில் ஆரம்ப பகுதியில் 1-7 பாவங்களே இயங்கும். எனது கேள்வி, இது அவங்களுடைய கேள்வி. 2வது அல்லது 3வது புத்தியில், அதாவது இந்த செவ்வாய் திசையில் உங்களுக்கு குரு புத்தியிலையோ அல்லது சனி புத்திலையோ ராகு புத்திலையோ 6-12வது பாவங்கள் இயங்குகிறதெனில் 1-7 பாவங்கள் உடைக்கப்படும். இந்த நேரத்தில் செவ்வாய் நின்ற உபநட்சத்திரமாக இறுதியில் செயல்படும் பாவமாக உள்ள 2-8 சமஸ்புத்த பாவங்கள் 6-12ஆம் பாவங்களோடு சேர்ந்து இயங்குமா? விளக்குவோம் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் அதற்கு சாதக பாதகத்தை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நட்சத்திரம் காட்டிய 1-7 உபநட்சத்திரம் தடுக்கலை அப்படிங்கிறதால 1-7 தான் வேலை செய்யுது. இங்கே ஆரம்ப பகுதியில் 1-7 வேலை செய்யும் சொல்கிறத விட மேக்சிமம் நிறைய பகுதியில் 1-7 தான் வேலை செய்யும். ஏன்னா நட்சத்திரம் காட்டின அந்த 1-7 உபநட்சத்திரத்தால் தடுக்க முடியல. அப்போது கிட்டத்தட்ட 80-85% அந்த 1-7 தான் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கு. ஆனால் புத்தி என்பது இங்கே எப்படி நம்ம தசையை நம்ம ஸ்டார், புத்தியை சப் அப்படி கூட நம்ம பிரிச்சுக்கலாம். தசாநாதன் குறிகாட்டின வீடுகளை நட்சத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, புத்திநாதன் குறிகாட்டின வீட்டை உபநட்சத்திரனோட புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிக்கும் போது 2வது அல்லது 3வது புத்தியில் 6-12 இயங்குகிறது அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 1-7 வீக்காக தான் செய்யும். அது ஏன்னா இந்த தசாநாதனை எதிர்த்து புத்திநாதன் முழுவதுமாக தனித்து இயங்குகிறது. அப்போ அந்த புத்தியில் உங்களுக்கு 6-12 தான் வேலை செய்யும். 6-12 வேலை செய்யும் போது இப்போ 2-8ம் வேலை தான் செய்யும். ஏன்னா இந்த 6-12க்கு இந்த ஏற்கனவே இருக்கிற 2-8 இது கூட ஜாயின் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 6-12 வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக 2-8க்கு சாதகம் தானே அது. ஆக்சுவலாக அந்த 6-12ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 2-8க்கு அது சாதகமாக தான் போயிடுது. ஆக்சுவலாக அப்போ 2-8 வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஒருவேளை அடுத்த புத்தி உங்களுக்கு ஒரு 5-11 காமிச்சாவோ அல்லது 1-7 காமிச்சாவோ அல்லது 3-9 காமிச்சாவோ மீண்டும் 1-7 அப்படியே டெவலப் ஆகிடும். அதாவது இந்த செவ்வாய் தசையில் மேக்சிமம் நடக்கிற பீரியட் 1-7 தான். அதாவது கடைசி பீரியடில், அதாவது ஒரு 80%, அதாவது கடைசி 4 புத்தியில் தான் அந்த கடைசி 2 புத்தி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு புத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த 2-8 வேலை செய்யுமே ஒழிய, ஏன்னா அங்கே நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுத்தா தான் அது உபநட்சத்திரம் வேலை செய்யும். அதாவது நட்சத்திரங்கிறது ஒரு ஃபேன் போட்டுட்ட மாதிரி, அது ஓடிட்டே தான் இருக்கும். அந்த ஃபேனோட சுவிட்சை ஆஃப் பண்ணால் தான் அது நிற்கும். அது வரைக்கும் அது இபிலேருந்து பவர் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி நட்சத்திரம் காட்டினதை உபநட்சத்திரம் தடுத்தா தான். தடுத்தல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு 12வது பாவமாவோ அல்லது 4வது பாவமாவோ அல்லது 8வது பாவமாவோ இருந்தது, அல்லது 10வது பாவமாவோ. 4வது பாவங்கிறது 30% இயக்கி அப்புறம் கட் பண்ணுறது. 12வது பாவங்கிறது உடனடியாக துண்டிக்கக்கூடியது. 10வது பாவங்கிறது நீண்ட நாட்கள் இயங்கி அப்புறம் துண்டிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்வியில் 6-12 இயங்குது. அதாவது 2வது புத்தியிலேயே 6-12 வரும்போது தற்காலிகமாக தசாநாதன் செயல்பாட்டை குறைத்து கொள்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த புத்தி 3-9 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 1-7 அப்படி டெவலப் ஆகிட்டு தான் வரும். அங்கே அந்த 2-8ங்கிறது என்ன அப்படின்னா, அங்கே இரட்டைப்படை பாவம் வரும்போது அதுக்கு 2-8க்கு சாதகம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கடைசியில் வரக்கூடிய புத்திகள், கடைசியில் ஒரு 4 புத்தி இதே மாதிரி உங்களுக்கு 6-12 இந்த மாதிரி வந்துச்சுன்னா, அப்போ தசாநாதனை நிறைய புத்திகள் எதிர்ப்பதால் அது வீக் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். தசையில் கிட்டத்தட்ட ஒரு 80%, அதாவது 2 புத்தி வரைக்கும் இந்த 1-7. ஆனால் என்னென்னா, அந்த 1-7 போக போக வீரியம் குறைந்து கொண்டே செல்லும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த தசையில், அதாவது நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுக்கலை அப்படிங்கிறதால இது என்னென்னா போக போக இது வீரியம் குறைந்து கொண்டே செயல்படும். அதாவது என்னென்னா, நட்சத்திரம் காட்டிய வீட்டிற்கு உபநட்சத்திரம் உங்களுக்கு 2வது பாவமாக வந்தால் உபநட்சத்திரம் செயல்படாது, நட்சத்திரம் தான் செயல்படும். நட்சத்திரம் வீரியமாக செயல்படாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம். நம்ம கொடுப்பனியம் தசாபுத்தியம் அப்படிங்கிற புக்கில் ஒரு விதிகள் கொடுத்துருப்போம். 20 விதிகள் அப்படிங்கிற இடத்துல ஒரு இடத்துல நான் கொடுத்துருப்பேன். அதாவது நட்சத்திரம் காட்டிய வீட்டை உபநட்சத்திரம் 2வது வீட்டை காமிச்சா, நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும், அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 177வது பக்கத்தில் வரும். 176வது பக்கத்தில் கடைசி லைன்லேருந்து ஆரம்பித்து அதை அப்படியே நான் படிக்கிறேன்.
அதாவது ஒரு சம்பவத்தின் முடிவு என்பது கிரகம் நின்ற உபநட்சத்திரத்தினை பொறுத்தே உள்ளது. நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் எதிர்த்தால் நட்சத்திரம் செயலிழந்து உபநட்சத்திரம் செயல்பட துவங்கும். நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் அரவணைத்தால் நட்சத்திரம் காட்டிய பாவத்துக்கு சாதகமான நிலையில் இருந்தால் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் சேர்ந்து தங்களுடைய பாவங்களை பலமுடன் செயல்படுத்தும். நட்சத்திரம் காட்டிய பாவத்துக்கு உபநட்சத்திரம் நடுநிலையான நிலையில் இருந்தால், அதாவது கண்டு கொள்ளாமல் இருந்தால், நடுநிலைனா அந்த வீட்டுக்கு 2வது வீடோ 6வது வீடோ, நட்சத்திரம் காட்டிய பாவம் உபநட்சத்திரத்தின் ஆதரவு இல்லாமல் தனித்து செயல்பட்டு தனது பாவத்தை ஒரு வரைமுறைக்கு மேல் வளர்க்க முடியாமல் சராசரி அளவோடு ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே இந்த 1-7ங்கிறது போக 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 கொஞ்சம் குறைஞ்சிட்டு கடைசியில் அங்கே 2-8 வேலை செய்யுதுன்னு நம்ம சொல்ல வரல. பலம் இழந்துட்டு போது அது என்ன ஆகுதுன்னா, கடைசியில் ஒரு 2 புத்தியில் 2-8 வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம். அது நடுநிலையாக தான் இருக்குது. அதாவது இந்த 1-7ங்கிறது கட்டாவுள்ளது. கடைசியில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, கடைசி புத்தியில், அதாவது முதல் பகுதி 2வது பகுதின்னு பார்க்கும்போது நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு உபநட்சத்திரம் 2வதாக இருக்கும்போது நட்சத்திரம் கிட்டத்தட்ட 80-85% செயல்பட்டு கடைசியில் உபநட்சத்திரம் செயல்படும் அப்படின்ற மீனிங் எடுத்துக்கலாம் இதை.